ஹாய் வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி இந்த வீடியோவில் சிறகடி காசி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ரோகிணி பணத்தை மாற்றுவதற்கான ஆதாரத்தை மனோஜிடம் கேட்கிறார். ஆனால் மனோஜ் தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லை என்பதால் அதை சாதகமாக பயன்படுத்தி ரோகிணி விஜயா சொல்லித்தான் மனோஜ் இப்படி செய்கிறார் என என் கணவருடன் வாழ வேண்டும் என ரோகிணி கூறுகிறார். ஆனால் மனோஜ் தரப்பில் என்ன நிறைய ஏமாற்றி விட்டார், எனக்கு எல்லாம் வாழ வேண்டாம் என விவாகரத்து கொடுங்கள் என்ற மனோஜ் கேட்கிறார். இதனால் குழம்பி போன நீதிபதி அடுத்த ஹியரிங்கெல்லாம் வேண்டாம், முதலில் கவுன்சிலிங் செல்லட்டும், பிறகு பார்த்துக்கலாம் என கூறிவிடுகிறார். இதனால் மொத்த குடும்பமும் கோபமாக இருக்க ரோகிணி அருகில் வந்து மனோஜ் என்னிடம் இருந்து பிரிக்க முடியாது என விஜயாவிடம் சவால் விடுகிறார். தொடர்ந்து வீட்டிற்கு வந்த அனைவரும் மனோஜை சரமறையாக கேள்வி கேட்கின்றனர். அண்ணாமலையோ ரோகிணி எப்படி நீ நம்புறாய் என திட்டுகிறார். விஜயாவோ அடிமுட்டாள் என்று மனோஜை திட்டுகிறார். இதோடு ரோகிணி வேலைக்கு வருவதை நிறுத்த சொல் என அனைவரும் கோரிக்கை விடுக்க இந்த ஆர்டர் வந்ததால் இதை நம்பி மீண்டும் கடன் வாங்கிவிட்டதாக மனோஜ் ஷாக் கொடுக்கிறார். இதனை கேட்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றனர். தொடர்ந்து இரவு நேரத்தில் மனோஜிடம் தனியாக பேசிய விஜயா, எவ்வளோ கடன், அதை நான் சிந்தாமணியிடம் இருந்து வாங்கி தருகிறேன், ரோகிணி வரவேண்டாம் என்று சொல்லிவிடு என கூறுகிறார். இதனை ஒட்டி கேட்ட மீனா, சிந்தாமணியின் குணத்தை பற்றி தான் தெரியுமே, என்ன ஆகப் போகுதோ, சிந்தாமணியிடம் பணம் வாங்கினால் அவ்வளவுதான் என முத்துவிடம் கூறுகிறார். முத்துவோ மனோஜ் விஷயத்தில் அம்மா அப்பா பேச்சையே கேட்கவில்லை, நம்ம எங்கே இதை சொல்கிறது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் என சொல்லி மீனாவிற்கு சமாதானம் செய்கிறார். தொடர்ந்து கடைக்கு வந்த ரோகிணியை ஜீவாவும் சந்தோஷம் மடக்கி நிறுத்தி, இனி உங்களுக்கு இந்த கடையில் வேலை இல்லை, உங்களை உள்ளே அனுப்பக்கூடாது என மனோஜ் கூறியிருக்கிறார் என சொல்ல, ஆனாலும் ரோகிணி தான் மனோஜிடம் பேசிக்கொள்கிறேன், என்னை உள்ளே விடுங்கள் என ரோகிணி கூறுகிறார். அதுக்கப்புறம் இது மாறுமா இல்லை என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you.